இந்த குட்டி பொண்ணு அவளோட எக்ஸ்ட்ரீம் விஷன் ஆக்டிவேட் பண்ணி பாக்குறா. அவளோட அப்பா கால் ஃபுல்லாவே கருப்பு கலர்ல புகை வரதை நோட் பண்றா. அடுத்த நாள் அவ அப்பா கூட சேர்ந்து அவங்க கம்பெனிக்குமே போறா. அங்கேயுமே கம்பெனி ஃபுல்லாவே நெகட்டிவ் எனர்ஜியால கவர் ஆயிருக்கு. இதை பார்த்ததுமே அவளோட மேஜிக்கை பண்ண ஆரம்பிக்கிறா. ஒரு மந்திரத்தை போட்டு அவளோட அப்பா காலுக்கு அனுப்புறா. அந்த மேஜிக் பவரால அவரோட காலும் சரியாயிடுது. வீல் சேர்ல இருந்த அப்பா இப்ப நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அவருக்கே தெரிய வருது இந்த குட்டி பொண்ணு ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கான்ட்டு. ஆக்சுவலி இந்த குட்டி பொண்ணு சொர்க்கத்துல இருந்து வந்த தேவதை. கொஞ்ச நாள் முன்னாடி என்ன ஆக்கியிருக்குன்னா, ஒரு நாள் அவ ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க நிறைய கார் எல்லாம் நிக்கிறத பாக்குறா. அந்த கார் உள்ள ஒரு பாட்டிமாக்கு உடம்பு முடியாம அரை மயக்கத்துல இருக்காங்க. இவ போயிட்டு செக் பண்ணி பார்த்து ஒரு மேஜிக்கலான டேப்லெட்டை கொடுக்குறா. அவங்களுமே மயக்கத்துல இருந்து எஞ்சிக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த குட்டி பொண்ணு வந்து அங்க இருந்து போயிடுறா. அவங்க உயிரை காப்பாத்தின குட்டி பொண்ணுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லவே இல்லைன்ட்டு அவளை உடனே கண்டுபிடிச்சு கொண்டு வாங்கன்னு பாடி கார்டை அனுப்புறாங்க. ஆக்சுவலி அந்த குட்டி பொண்ணுக்கு யாருமே இல்ல. கிடைக்கிறத சாப்பிட்டு ரோட்ல தான் வந்து சுத்திட்டே இருப்பா. ஒரு வழி அந்த பணக்காரி பாட்டி குட்டி பொண்ணை கண்டுபிடிச்சிடுறாங்க. அவளுக்கு யாருமே இல்லைன்னு தெரிஞ்சதுமே அவங்களே பேத்தியா அவளை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. சோ இப்படிதான் பாட்டியோட பையனுமே குட்டி பொண்ணு அவனோட பொண்ணாவே பாக்குறான். இந்த குட்டி பொண்ணுமே மேஜிக் எல்லாம் பண்ணி கம்பெனி உள்ள இருக்கிற கெட்ட சக்தி எல்லாம் அழிச்சிட்டு அவங்களுக்கு உதவி பண்றான்.